நான் வந்து இது கிளியர் பண்ணது வந்து என்னோடய 7th அட்டம்ப்டில். இது என்னோடய லாஸ்ட் அட்டம்ப்ட். அவங்களோட பென்ஷன் வச்சு மட்டும்தான் ஃபேமிலி ஓட்டணும். என்னோடய ஆசை எங்கள் அப்பா மாதிரி ஒரு கவர்மெண்ட் இதில் வரணும். ஏன்னா ஒரு கஷ்டம், ஒரு ஒரு அழுகை இது இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி ஏப்ரல் 1 மட்டும்தான் சிரிப்போட அழுகை வந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 5th அட்டம்ப்ட்லேயோ 6th அட்டம்ப்ட்லேயோ விட்டுருந்தேன்னா இந்த மொமெண்ட் எனக்கு கிடச்சிருக்கா. Now I welcome Vignesh, who cleared IBPS SO 2025 onto the stage. என்னோட நேம் விக்னேஷ். நான் வந்து இது கிளியர் பண்ணது வந்து என்னோடய 7th அட்டம்ப்டில். ஓவரால் 7 அட்டம்ப்ட் பண்ணியிருக்கேன். நியர்லி 7 இயர் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸு. 4.5 இயர்ஸ் சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிட்டி யூனியன் பேங்க்கில் கிளர்க்காக ஜாயின் பண்ணி ஸ்கேல் 1 ஆஃபீஸராக இருந்தேன். பட் ஒரு 4.5 இயர்ஸுக்கு அப்புறம் அம்மா கொஞ்சம் முடியல. அந்த டைமில் கோவிடும் இருந்துச்சு. சரி விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 அட்டம்ப்ட் எழுதியிருக்கேன். பட் ஒர்க்கிங்கோடு எழுத போகும்போது அந்த அளவுக்கு என்ன முடியல, ஏன்னா டைம் இல்லை. பட் ஒரு ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அதனால் ஒரு கேப் எடுத்தேன் 1 இயர். பட் ஃபேமிலி இது ஃபினான்ஸ் இதனால திருப்பி நான் ஒர்க்கு போயிட்டேன். பேங்க் ஆஃப் பரோடாவில் ஸ்கேல் 1 கான்ட்ராக்டில் இருந்தேன். இப்போ வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஸ்கேல் 1 7th அட்டம்ப்டில் எடுத்திருக்கேன். இது என்னோடய லாஸ்ட் அட்டம்ப்ட். IBPS SO மார்க்கெட்டிங் கிளியர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயின் காரணம் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் 2 இயர்ஸ் ஒர்க் இல்லாமல் இருக்கிற போது அவங்களோட பென்ஷன் வச்சு மட்டும்தான் ஃபேமிலி ஓட்டணும். அந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா கோவிட் டைமு ப்ளஸ் என்கிட்டையும் சேவிங்ஸ் இல்லை. அவங்கள வச்சு தான் இது பண்ணோம். எங்கள் அக்கா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. என் ஒய்ஃபு பாப்பா. மெயினாக வந்து என் பாப்பாவோட ராசி தான். ஏன்னா நான் அது வரைக்கும் பிலீவ் பண்ணலை. அவங்க பிறந்த மாதத்தை டிசம்பர் மாதம் பிறந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் கேட்டே இருந்தேன், இந்த வாட்டி எப்படியாவது செலக்ட் ஆகிடணுன்னு. கரெக்டாக அதே மாதிரி ஆயிடுவீங்கப்பான்னு அப்புறம் பேச ஆரம்பித்தா 3 வயசில். அப்போ கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக கிடச்சின்னு சொன்னால் ஏப்ரல் 1 பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப, ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 1 மார்க்கில் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருந்தேன், கிடைக்கல. ரிசர்வ் லிஸ்ட்டு IBPS SOக்கு கொடுக்கவே இல்லை. நம்மளும் நிறைய அட்டம்ப்ட்டு எடுத்தாச்சு. பட் உடலை இந்த வாட்டி இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் எழுதவும் முடியாது. அதுதான் என்னோடய ஒரே ஒரு இது. பட் நான் இருக்கிறது இப்போ நல்ல பொசிஷன் தான். பிரான்ச் ரிசீவபிள் மேனேஜர்னு கலெக்ஷனில் இருக்கேன். பட் இருந்தாலும் என்னோடய ஆசை எங்கள் அப்பா மாதிரி ஒரு கவர்மெண்ட் இதில் வரணும். ஏன்னா என்னோடய ஸ்கூல் பக்கத்துலேயே போஸ்ட்டில் நின்று ஒர்க் பண்ணதை பார்த்துருக்கேன். ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்லிப் ஆனால் உயிர் போயிடும். அவங்க டெலிகாம் மெக்கானிக்காக இருந்தாங்க. BSNL ஒர்க் பண்ணாங்க. BSNL எந்த கண்டிஷன் போச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி இல்லை, கரெக்டாக அவங்க ரிட்டையர் ஆனாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா இல்லாமல் எதுவுமே நடக்காது. இப்போ முன்னாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோடய சக்ஸஸ்னால் அவங்களோட ரியல் சக்ஸஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் இல்லாமல் இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லோ லெவல்லேருந்து வரவங்க இன்னும் வந்து எடுக்கிறதா ரியல் சக்ஸஸ் எனக்கு பொறுத்தது. ஏன்னா எனக்கு வந்து என்னை பொறுத்தவரை என்னோடய ஸ்டாண்டர்டுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் பண்ணிட்டு படிக்கும் போகும்போது ரொம்ப கஷ்டம். நைட்டு 3 o'clock ஆகும், 4 o'clock ஆகும். அதுவும் பேபியும் வந்தாச்சு. அந்த மாதிரிலாம் எங்கள் அக்கா வந்து அந்த 2 இயர்ஸில் அவங்களும் ஃபினான்ஸ் சப்போர்ட் பயங்கரமாக பண்ணாங்க. ஏன்னா அவங்க சவுதியில் இருக்காங்க. அவங்க ஒரு சுச்சுவேஷனில் இருந்தனால பண்ணாங்க. பட் இந்த இதுக்காண்டி நியர்லி வந்து ஒரு 7 இயர்ஸ் வந்து எல்லா டைமும் இந்த ரிசல்ட் வரும்போது ஒரு கஷ்டம், ஒரு அழுகை இது இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி ஏப்ரல் 1 மட்டும்தான் சிரிப்போட அழுகை வந்துச்சு. அது ஒரு இதுதான் பெரிய சந்தோஷம். எனக்கு வந்து மெயின் வந்து என்ன சொல்லணும்னா, அந்த ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கும் போகும்போது எனக்கு வந்து அந்த டைம் இல்லை. அதனால் ஒரு கணேஷ் சார் வீடியோ, ரீனா மேடம் அவங்களோட இதுவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக சார் நீங்கள் பேசியிருந்தோம் நினைக்கிறேன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரீசன். ஆமாம். அப்போ சார் சொல்லியிருந்தாரு, இதான் எனக்கு லாஸ்ட் அட்டம், இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. கண்டிப்பாக காட் கிரேஸ் அவங்க லக்கி சாம் அந்த குட்டி பொண்ணு. ஆமாம், அவங்க பிறந்ததுக்கப்புறம் இந்த கேப்புக்கு அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாலையும் கிடச்சிச்சு. ரீஜன் ஆஃபீஸில் தான் இருக்கேன். எது சொல்கிறேன்னா, நிறைய வாட்டி அவங்க வீடியோவில் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கன்னு.
ஏன்னா இது வந்து ஒரு 5th அட்டம்ப்ட்லேயோ 6th அட்டம்ப்ட்லேயோ விட்டுருந்தேன்னா இந்த மொமெண்ட் எனக்கு கிடச்சிருக்காது. அதெல்லாம் சொல்ல வரேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து கெரியரில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போங்க. ஏன்னா அடுத்தடுத்த லெவல் போகிறது தான் முக்கியமானது. ஏன்னா அடுத்தடுத்த லெவல் பார்த்தனால சொல்கிறேன். அடுத்தடுத்த லெவலில் போகும்போது பொறுப்புகள் கூடும், உங்களோட ஃபினான்ஸும் கூடும், உங்களோட பொசிஷனும் கூடும், உங்களோட வேல்யூவும் கூடும். இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எல்லாமே வந்து நல்ல லெவலுக்கு வரணும். எல்லாமே வந்து ஒரு ஏஜிஎம் கேடர் டிஜிஎம் கேடருக்கு கண்டிப்பாக வரணும். அப்பா பேசுங்கப்பா. அதாவது நான் பிஎஸ்என்எல்லில் ஒர்க் பண்ணி டெலிகாமுக்கான லைன்மேன் தான். அது பேசிக்காக வந்து கேவியில் படித்தேன், சென்ட்ரல் ஸ்கூலில் படித்து, பிடெக் வந்து கலசலிங்கத்தில் படித்து, எம்பிஏ வந்து தேவராஜா காலேஜில் படித்து, அப்புறம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கடந்து வந்து கடைசியில் படிக்க வைக்க வேண்டியது எங்கள் கடமை. ஆனால் முயற்சி பூரா பிள்ளையை தான் போடுதுங்க. அதுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருந்தோம். அது நான் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம். அப்போ சொல்லுவேன், என்னப்பா இப்படின்னு, இந்த மாதிரி ஒரு அவார்டு இருக்குப்பா, ஃபஸ்ட்டு ப்ரைமரிக்கு அவங்க தான் எனக்கு பேசிக்கு, அவங்க இதை கூப்பிட்ருக்காங்கப்பா. கேஆர் இன்ஸ்டியூட்டு மூலிமா ஃபஸ்ட்டு இது அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தது. மென்மேலும் உங்கள் கேஆர் இன்ஸ்டியூட்டு வளரணும், நிறையா பேர் உங்கள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அதை பயன்படுத்திக்கிற மாதிரி மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளி. ஷோர். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.